வணக்கம் and welcome to DSS training session. இது AWS Cloud Solution Architect Associate Exam Preparation EC2 Instance ஓட செகண்ட் வீடியோ. ஆல்ரெடி EC2 Instanceனா என்னங்கிறத ஒரு பேசிக் வீடியோ நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு EC2 கொஞ்சம் கூட ஈஸியாக புரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் என்னெல்லாம் செட்டிங்ஸ் இருக்குது, என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, எதெல்லாம் நம்ம கொடுக்கணும், இதெல்லாம் மேண்டேட்டரி, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக டாபிக்னாலும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம அந்த டாபிக் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு டாபிக் ஹவு டு கிரியேட் EC2 இன்ஸ்டன்ஸ். நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும். EC2 இன்ஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு சர்வீஸ் ஆஃபர்டு பை Amazon வெப் சர்வீஸ். ஸோ இந்த சர்வீஸ்ங்கிறது நத்திங் பட் மிஷின்ஸ், விர்ச்சுவல் மிஷின்ஸை நமக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் IaaSங்கிற மாடலில் நமக்கு AWS வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் வந்து எல்லா விதமான ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் அவங்க அதில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, AWS அக்கௌண்ட்டில் போய் நமக்குன்னு ஒரு விர்ச்சுவல் மிஷின் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ விர்ச்சுவல் மிஷின் நம்ம கிரியேட் பண்ணுறோம்னா, அந்த விர்ச்சுவல் மிஷின் நம்ம லாகின் பண்ணி நமக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம், தேவையான டேட்டாபேஸ் போட்டு நமக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அசோசியேட்டட் முக்கியமான விஷயம் EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ எப்படி EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கின்றது என்னெல்லாம் டைப் ஆஃப் EC2 இன்ஸ்டன்ஸ். நம்ம போன வீடியோவில் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் நம்ம சொல்லியிருந்தோம். ஜென்ரல் பர்பஸ்னா ATM 3 சீரீஸில் இருக்கதான் வரும். கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்ட்னா CPU பேஸ்ட்னா C சீரீஸ் வரும். மெமரி ஆப்டிமைஸ்ட்னா Yamaha பைக்கு RX வருது. அதே மாதிரி ஆக்சிலரேட்டட் கம்ப்யூட்டிங்னா PIGF அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்னா IDH. ஸோ இந்த ஆர்டர்லாம் நம்ம படிச்சு வச்சிருந்தா நமக்கு ஈஸியாக வந்து நம்மளால வந்து என்ன டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் நமக்கு வேணும் தெரியும். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெக்யர்மெண்ட் எழுதுல உங்களுக்கு வந்து 2 சர்வர் நீங்கள் கிரியேட் பண்ணும். ஒரு சர்வர் வந்து அப்ளிகேஷன் தான் நீங்கள் ஹோஸ்ட் பண்ண போகிறீங்க, இன்னொரு சர்வரில் வந்து நீங்கள் ETL டூல் ரன் பண்ண போகிறீங்க. இப்போ என்னென்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து CPU பெருசாக யூஸ் பண்ணாது, பட் மெமரி ஹெவியாக யூஸ் பண்ணும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிற ETL டூல் வந்து ஹை CPU அண்ட் ஹை மெமரி யூட்டிலைசேஷன். இந்த மாதிரி சினாரியில் நீங்கள் எந்த இன்ஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த டைப் நீங்கள் டைப் தெரிஞ்சால் உங்களுக்கு நீங்கள் அந்த இடத்துல போய் நீங்கள் A1 இல்லைனா வந்து ஸ்மால் சீரிஸ் எதாவது எடுத்தீங்கன்னா வந்து லைக் T சீரிஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு ஆகும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணால் டேட்டா வால்யூம், லோடு, இன்புட் அவுட்புட் ரேஷியோ, மெமரி கெப்பாசிட்டி எல்லாத்தையும் இருக்க மாதிரி பார்த்துட்டு எதில் X சீரியஸோ R சீரியஸோ நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம டைப்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ பர்பஸை பேஸ் பண்ணி நமக்கு டைப்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வாங்க நம்ம குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, டெமோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ் நமக்கு தெரியும், சர்ச்சில் போயிட்டு EC2ன்னு செலக்ட் பண்ணி வச்சுன்னா EC2ஓட ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே வரும். நம்ம அதில் EC2 எடுத்துக்கிறோம். ஸோ EC2 நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் EC2லே வந்து நிறைய சப்போர்ட்டிங் ஃபீச்சர்ஸை ப்ரொவைட் பண்ண, லைக் EC2 டேஷ்போர்டு, அப்புறம் குளோபல் வியூ, ஈவெண்ட்ஸ் எல்லாம், ஸ்டாக்ஸ், இன்ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது, இன்ஸ்டன்ஸ் டைப் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் டைப் பார்க்கணுன்னா நீங்கள் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து என்னெல்லாம் டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் நம்ம இது பண்ணியிருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு இந்த இடத்துல வந்துடும். அதே நீங்கள் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டன்ஸ் போயிடலாம். அதே மாதிரி டெம்ப்ளேட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதோட டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பாட் ரெக்வெஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஸ்பாட் ரெக்வெஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம என்னென்னு சொல்லியாச்சுன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்பாட் ரெக்வெஸ்ட் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பாட் ரெக்வெஸ்ட் கொடுக்கலன்னு என்ன ஆகும்னா, ஒரு இன்ஸ்டன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது ஆன் டிமாண்டாக கிரியேட் ஆகுது. பை டிஃபால்ட் வந்து ஆன் டிமாண்டாக கிரியேட் ஆகும். ஆன் டிமாண்டாக கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த ஸ்பாட் இன்ஸ்டன்ஸை விட ஆன் டிமாண்டுக்கு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஸ்பாட் ஆல்ரெடி ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு EC2 மிஷின் வந்து அவங்க ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் என்னென்னா இந்த மிஷின் வந்து ஹைலி வந்து இன்டரப்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட மிஷின் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்க அப்ளிகேஷன்ஸ் இருக்க மிஷின் மட்டும் தான் நீங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்பாட் ரிக்வெஸ்ட்டுங்கிறது ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸை ரிக்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கிறது. அது வந்து ஆன் டிமாண்டோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். தென் சேவிங்ஸ் பிளான் நீங்கள் போனீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் சேவிங்ஸ் நீங்கள் நம்ம பண்ண முடியுங்கிறத டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. ரிசர்வ் இன்ஸ்டன்ஸுங்கிறது இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பிளானில் போட்டிருப்பாங்க. ஃப்ளெக்சிபிள், சிக்னிஃபிகன்ட் டிஸ்கவுண்ட். ரிசர்வ் இன்ஸ்டன்ஸ்னா ஆல்ரெடி வந்து இன்ஸ்டன்ஸ் நீங்கள் வந்து ரிசர்வ் பண்ண முடியும். ரிசர்வ் பண்ணுறதுனால என்ன,
ஒரு 3 இயர்ஸ்க்கு உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு தான் இருக்கும். வேற யாருக்கும் இந்த இன்ஸ்டன்ஸ் இந்த அதோட ஹார்ட்வேர் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து நீங்க ஆன் டிமாண்ட்ல எடுக்க விட இது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியா இருக்கும். இல்லைனா வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ல உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி டெடிகேட்டட் ஹோஸ்ட், ஸ்கெடியூல்டு இன்ஸ்டன்ஸ், கெப்பாசிட்டி ரிசர்வேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ப்ரொவைடர் இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு இமேஜ் இருக்குன்னா நீங்க ஏஎம்எக்ஸ்ல போயிட்டு நீங்க அந்த இமேஜ் எடுத்துக்கலாம். இல்லை நீங்க ஒரு இமேஜ் லோட் பண்ணிட்டு அந்த இமேஜ் நீங்க எடுத்துக்கலாம். லைக் என்னோட லோக்கல்ல வந்து நான் ஒரு லைனக்ஸ் பாக்ஸ்ல வந்து என்னோட அப்ளிகேஷன் எல்லாத்தையும் ஹோஸ்ட் பண்ணி ஒரு இமேஜ் ரெடி பண்ணி வச்சுக்கேன். அந்த இமேஜ் நீங்க இங்க S3 பேக்கெட் அப்லோட் பண்ணிட்டு அதை நீங்க கால் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு மிஷின் கிரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லா ப்ரொவிஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க AWS. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு EC2 கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இன்ஸ்டன்ஸஸ் கிளிக் பண்ணுறோம். இன்ஸ்டன்ஸஸ் கிளிக் பண்ணி இந்த மாதிரி தான் பேஜ் வரும். இது இங்கே வந்து நம்ம என்னென்ன இன்ஸ்டன்ஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணுறோம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். அதோட ஸ்டேட்டு, அது என்ன டைப்ல கிரியேட் பண்ணியிருக்கோம், அதோட ஸ்டேட்டஸ் என்ன, அதுக்கு தான் அலாரம் வச்சிருக்கணும், அதோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே இங்கே நமக்கு வந்துடும். அதே மாதிரி வந்து இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் நம்ம பார்க்கணும் கூட இங்கே செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு இன்ஸ்டன்ஸுக்கு எகென்ஸ்ட் ஆக்ஷன் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு இங்கே பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக ஒரு மிஷின் கிரியேட் பண்ணுறது நம்ம என்ன பண்ணலாம், லான்ச் இன்ஸ்டன்ஸ் இங்கே கிரியேட் பண்ணலாம், இல்லைன்னா இங்கே லான்ச் இன்ஸ்டன்ஸ்னு கொடுக்கலாம். லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அந்த இன்ஸ்டன்ஸுக்கு பேர் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா DSS ட்ரைனிங் லைனக்ஸ் லைனக்ஸ் 01 வச்சிருக்கேன். ஓகேவா, மீனிங்ஃபுல்லாக நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு இந்த மிஷின் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வேணும். இப்போ நீங்கள் ரீசெண்ட் பண்ணால் ரீசெண்டாக நீங்கள் கிரியேட் பண்ண எல்லாமே வரும். கிக்ஸ்டார்ட்டில் பண்ணால் உங்களுக்கு இந்த இடத்துல எல்லா மிஷின்ஸோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட நேம்ஸ் வரும். உங்களுக்கு இதில் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவையோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் சேஞ்ச் வரும். ஸோ நான் வந்து ஃப்ரீ டயர் யூஸ் பண்ணுறதுனால லைனக்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ லைனக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. லைனக்ஸ் செலக்ட் பண்ணும்போது இங்கேயே வந்து அந்த லைனக்ஸோட கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். எத்தனை பிட் மிஷின், அது எவ்வளோ ரேம் இருக்குது, எவ்வளோ CPU இருக்குது, SSD வால்யூம் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்கும். நமக்கு இதில் வந்து எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணலாம். நம்ம செலக்ட் பண்ணுற பொறுத்து வந்து ப்ரைஸ் சேஞ்சஸ் வரும். இப்போ நீங்கள் ஒரு மிஷின் செலக்ட் பண்ணிங்கன்னா அது டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணால் நமக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணலாம். நம்ம வந்து ஃப்ரீ டயர் தான் எடுத்துருக்கோம், ஃப்ரீ டயர் செலக்ட் பண்ணியிருக்கோம். தென் நீங்கள் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் டைப், இதில் வந்து உங்களுக்கு எந்த இன்ஸ்டன்ஸ் வேணும். லைக் இப்போ நம்ம டைப் ஆல்ரெடி இன்ஸ்டன்ஸ் டைப்பில் பார்த்தோம், A சீரிஸ், T சீரிஸ்லாம் பார்த்துடலாம். ஒவ்வொரு சீரிஸ் இப்போ பொறுத்த வரைக்கும் அங்கே கான்ஃபிகரேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா T2 மைக்ரோங்கிறது T2 ஃபேமிலியில் ஒரு விர்ச்சுவல் CPU, ஒரே ஒரு GB மெமரி தான் இருக்கும். இதுக்கு வந்து ஆன் டிமாண்ட் நீங்கள் போனீங்கன்னா லைனக்ஸில் பண்ணால் $0.0116 per hour வரும். அதே $0.162 வந்து விண்டோஸ் ப்ரைஸிங் வரும். இது நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் வரும். இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் X சீரிஸ் வேணும், நீங்கள் எக்ஸ்என் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு X சீரிஸில் இருக்க எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் M1, அதே மாதிரி X சீரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா X1.16 X1 16 லார்ஜ்ங்கிறது 64 CPU, 976 GB RAM. அதே X1 32 லார்ஜ் பார்த்தீங்கன்னா பாருங்க 128 CPU, 2000 GB, அரௌண்ட் 2 GB RAM. இது வந்து விண்டோஸ் டைப் பண்ணீங்கன்னா பெர் ஹவருக்கு $20. அதே நீங்கள் லைனக்ஸ் டைப் பண்ணீங்கன்னா பெர் ஹவருக்கு $14. ஸோ உங்களுக்கு எது வேணுங்கிறத நீங்கள் நல்லா தெளிவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் ட்ரைனிங் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் ஃப்ரீ டயர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது கீபேர் வேணால் நீங்கள் கீபேர் கொடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் நோ கீபேர் கொடுத்துக்கலாம். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இங்கே அப்கமிங் வீடியோஸ் நம்ம பார்ப்போம், எப்படி கீபேர் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. நெட்வொர்க் செட்டிங்ஸ் பை டிஃபால்ட் இப்போ VPCம் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் எப்படி ஒரு ஃபயர்வால் கிரியேட் பண்ணி எனக்கு நெட்வொர்க் செட்டிங்ஸ் பண்ணலாங்கிறது டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு பை டிஃபால்ட்டாக கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். HTTP டிராஃபிக் அலோவ் பண்ணணுமா, HTTPS அலோவ் பண்ணுமா, நமக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இங்கே எனக்கு ஸ்டோரேஜ் ஏதாவது எனக்கு தேவை, ஸ்டோரேஜ் வேணும். இப்போ 8 GB பை டிஃபால்ட் இருக்கு, எனக்கு 14 GB வேணும், நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ரூட் வால்யூம் வந்து SSD வேணுமா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். சில ப்ராஜெக்ட்ல வந்து நீங்கள் டேட்டாபேஸ் ஹோஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அதில் வந்து எனக்கு SSD தான் வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஸ்டோரேஜ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் டீட்டெயில்ஸ் போனீங்கன்னா நம்ம அந்த வெப்சைட்டில் பார்த்தோம்ல ஸ்பாட் இன்ஸ்டன்ஸு, AMI, அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு இந்த இடத்துல இருக்கும். எனக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் பண்ணால் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஷட் டவுன் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கணும், ஷட் டவுன் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்டாப் ஆகணுமா இன்ஸ்டன்ஸ், இல்லை டெர்மினேட் ஆகணுமா, அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ஸ் ஆட்டோ ரெக்கவரி ஆகணுமா வேணாமா. பட் டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷனிங் இன்ஃபோ செலக்ட் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து அந்த மிஷினை டெர்மினேட் பண்ண முடியாது. நீங்கள் எடிட் பண்ணி டிசேபிள் பண்ணால் மட்டும்தான் அந்த மிஷினை
டெர்மினேட் பண்ணணும். இது வந்து ப்ரொடக்ஷன் மிஷின் நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா ப்ரொடக்ஷன் மிஷினுக்கு இது வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து இது ஆக்சிடென்டல் delete வந்து நம்மளால் வந்து தவிர்க்க முடியும். இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் இருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு சம்மரி இருக்கும், எத்தனை இன்ஸ்டன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, அதில் இது என்ன, இமேஜ் என்ன, என்ன இன்ஸ்டன்ஸ் டைப்பு, ஃபயர்வால் சர்க்யூட் எதாவது போட்டிருக்கீங்களா, எல்லா டீடைல்ஸும் இருக்கும். லார்ஜ் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் நீங்கள் கிரியேட் ஆயிடுச்சுன்னா இந்த இன்ஸ்டன்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ EC2 போனீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ரன்னிங் ரெஃப்ரெஷிங் ஆகலாம். ரன்னிங் பெண்டிங் இருக்கு, இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் கிரியேட் ஆகி முடிஞ்சோன்னா எனக்கு வந்து இது வந்து ரன்னிங் வந்துடும். ஸோ ரன்னிங் வந்துச்சு என்னால் வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் இது இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணால் எனக்கு அந்த இன்ஸ்டன்ஸோட எல்லா கான்ஃபிகரேஷன்ஸ் வந்துடும். அதோட ஐபி ஜெனரேட்டர் இருக்குது, இந்த ஐபி யூஸ் பண்ணி அதை கனெக்ட் பண்ணுவேன். அது பப்ளிக் இது ஐபி, ப்ரைவேட் ஐபி, இது அதோட ஹோஸ்ட் நேமு, எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு இங்கே இருக்க டீட்டெயில்ஸ் நான் வந்து என்னோட டெவலப்மெண்ட் டீமுக்கு கனெக்ஷனுக்கு நான் கொடுத்துக்கலாம். இப்போ இதை எடிட் பண்ணால் செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து நான் எடிட் பண்ணால் கூட நான் போய் சேஞ்சஸ் பண்ணிக்குவேன் ஃபியூச்சரில். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது. இப்போ நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆச்சு. ஸோ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆச்சு, ரன்னிங் ஆச்சு. இந்த பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட எல்லா டீட்டெயில்ஸுமே ஹை லெவலில் இருக்கும். ஸோ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படி தான் கிரியேட் பண்ணுறது. ஸோ நமக்கு வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் என்னன்னு தெரியும், ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் டிஃபால்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது தெரியும், பேசிக்காக EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் நம்ம படிச்சிட்டோம். அப்கமிங் வீடியோஸில் இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அந்த கிரியேட் பண்ணது எப்படி வந்து நம்ம எண்ட்யூசருக்கு ஹைலி செக்யூர்டாக கொடுக்க போகிறோங்கிறத டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி எப்படி ஸ்டோரேஜ் அசோசியேட் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி வேற சர்வீஸ்லேருந்து இந்த EC2 இன்ஸ்டன்ஸை ஆக்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் நம்ம கற்றுக்கிற போகிறோம். ஸோ அதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் வீடியோ சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம திருப்பி மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ஸ்ரீனிவாஸ்.